லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ப்ராமிஸ், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஹாய் வினய். ஹாய். என்ன வினய், நான் ஹாய் சொல்றேன், நீங்க பேசாம நிக்கிறீங்க. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல மனசு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உங்க முகத்தை பார்த்தா ரொம்பவே டல்லா தெரியுது, அதான் கேட்டேன். எனிவே, உங்க ப்ராப்ளம் உங்க பர்சனல். நீங்க உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லாதப்போ நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன் வினய். பட் உங்க மேல எனக்கு ஒரு தனி கரிசனம் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க வினய். சரி விடுங்க, நான் வந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். மித்ரா அவங்க ஃபைல் இங்க வச்சிருக்காங்களா? வினய் வீட்டில தான் இருப்பாரு, நீங்க போய் நான் கேட்டேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். என்ன வினய், ஷாக்கா இருக்கா? எனக்கு புரியுது வினய், என்னடா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்க கொண்டு வர சொல்றாளே அப்படின்னு தானே ஷாக் ஆகுறீங்க. வினய், நான் முதல்ல சொன்னதுதான் வினய், இது உங்களோட பர்சனல், உங்க 2 பேரோட பர்சனல். உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் வினய். பட் உங்க மேலையும் மித்ரா மேலையும் எனக்கு ஒரு தனி அக்கறை இருக்கு வினய். உங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம். என்னடா நேத்து வந்தவன் தான் பொண்டாட்டி மேல இவ்வளவு உரிமையா இருக்கானு கோவம் வரலாம். ஆனா யாரு வேணான்னு மித்ரா தனியா வந்து எங்க வீட்டுல நின்னப்போ ஃபேமிலியா அவங்க கூட நின்னது நாங்க தான். அந்த நன்றியும் அன்பும் மித்ராக்கு இருக்கு தானே செய்யும். ஆனா உங்க கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது வினய். பட் இந்த விஷயத்துல என் மேல கோவப்பட்டா என்ன நியாயம் சொல்லுங்க? நானும் மித்ரா கிட்ட தானியாவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அவங்க தான் கேட்கவே மாட்டாங்களே, என்ன பண்றது? இப்ப கூட பாருங்க, ஃபைல் வாங்கிட்டோன்னு சொல்லி அனுப்புறாங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பிரச்சனை தான் ஒண்ணுமே புரியல. சரி வினய், எனக்கு டைம் ஆகுது, நீங்களே அந்த ஃபைலை எடுத்து தரீங்களா இல்ல நானே போய் தேடி? என்ன கார்த்திக் சார், உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? ஐயோ வினய், நான் போய் உங்களை வெறுப்பேற்ற முடியுமா? நீங்க தான் நான் என்ன பண்ணாலும் அதை தப்பாவே நினைக்கிறீங்க, அது உங்களோட கற்பனை வினய். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு நீங்களும் மித்ராவும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க வினய். உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உங்க பிரச்சனை என்னன்னு நீங்களும் சொல்ல மாட்டீங்க, மித்ரா கேட்டா அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னதான் வினய் கூட போங்க போங்கன்னு சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்களே. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வினய்? வினய், எனக்கு என்னவோ அவங்க மறுபடியும் இங்க வருவாங்களா இல்லையான்னு சந்தேகமாவே இருக்கு. ஆனா வினய், தேன்மொழிய வலையில விழ வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு சொந்த பொண்டாட்டியோட மனசை மாத்த தெரியலையே,
இங்க வரப்போ கொஞ்சம் மனசு மாறி இருந்த மித்ரா இப்ப மறுபடியும் இங்க வர மறுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சரி வினய், நீங்க என்னவோ பண்ணுங்க, எனக்கு டைம் ஆகுது. மித்ராவோட ஃபைலை நீங்களே எடுத்து தரீங்களா இல்ல நானே போய் எடுத்துக்குவா? டேய் குள்ளநரி, ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். அந்த மாதிரி எனக்கும் மித்ராவுக்குமான பிரச்சனை இல்லை. நீ எதுக்குடா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? முதல்ல நீ கேட்குற ஃபைலை மித்ரா தான் எடுத்துகிட்டு வர சொன்னாலா இல்லை நீயே அவள் பேரை சொல்லி என்கிட்ட கேட்குறியான்னு யாருக்கு தெரியும்? முதல்ல அதை கிளியர் பண்ணுறேன். ஹலோ. மித்ரா, கார்த்திக் சார் வந்திருக்காரு. ஓ, அதுக்குள்ள அங்க வந்துட்டாரா? ஆமாம் மித்ரா, வந்திருக்காரு. நீ தான் ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பிச்சியாமே, அப்படியா? ம், ஆமா வினய். ஒரு முக்கியமான விஷயம், என்னோட ப்ரூஃப் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது, அதான். மித்ரா, என்ன மித்ரா நீ? கார்த்திக் சார் எவ்வளோ பெரிய ஆளு, அவரோட பாஸ் வேற. அவரை போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்ற? இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டான். ஐயோ, நான் வேணான்னு தான் சொன்னேன். அவரே தான் அந்த வழியா போறேன்னு சொல்லி அங்க வந்துட்டாரு. அத கொஞ்சம் கொடுத்து விடுறீங்களா? கொடுத்துட்றேன். என்ன வினய், இப்பயாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? 2 minutes வெயிட் பண்ணுங்க. எடுத்துட்டு வரேன். சரி, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? தாங்க. தேங்க்யூ வினய், தேங்க்யூ. அப்போ நான் கிளம்புமா? உடம்ப பார்த்துக்கோங்க. பண்ணிட்டே வினய், முட்டாள்தனமா பண்ணிட்டேடா. மித்ராவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், மறுபடியும் அவளை உசுப்பேத்தி விட்டு அவளை கோவமாக்கி. மறுபடியும் முதல்ல பண்ண அதே தப்பு. இப்ப அவகிட்ட போய் எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் 6 வருஷமா என்ன பிரிஞ்சிருந்து தலைமறைவா இருந்தா. இப்ப என்ன பண்ண போறானே தெரியலையே. நடுவில் இந்த விஷக்கிருமி கார்த்திக் வேற. அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாவும் காத்துட்டு இருக்கான். என்ன பண்றது? மித்ராவையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இந்த கார்த்திகையும் கட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னடா எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க? மாம்ச, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு மாம்ச. மறுபடியுமா? என்னடா சொல்ற? மித்ரா என்ன இவனும் மித்ராவும் ஏதோ மியூசிக்கல் சேர் கேம் ஆடுற மாதிரி இவங்க வாழ்க்கையில் சுற்றி சுற்றி விளையாண்டுருக்காங்க. இதில் நடுவில் அந்த கார்த்தி பையன் வேற வந்து குட்டையை குழப்புறான். அவனை விடு, இவங்க 2 பேர் பண்ணுறத பார்த்தா இவங்க வாழ்க்கையில் ஒன்றும் சேருவாங்களானே தெரியலையே. எதுக்கு நெகட்டிவாக பேசணும்? பாசிட்டிவாக பேசி வைப்போம். அப்போ தான் மாப்பிள்ளோட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏண்டா மாப்பிள்ள, நீ மறுபடியும் தப்பு நடந்துச்சுன்னு சொன்னோன்னே நீ மித்ரா கூட மறுபடியும் சண்டை போட்டுட்டியோன்னு பயந்துட்டா மாப்பிள்ள. எதுக்கு எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? ஏண்டா அந்த கார்த்திக் காண்டாமிருகம் வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் இங்கே வந்திருக்கான். இங்கே வந்தும் வாய் சும்மா இருக்க முடியாமல் 4 வார்த்தை பேசி உனக்கு உசுப்பேத்திட்டு போயிருக்கான்.
அங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? மித்ரா வீட்டுக்கு போய் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பா. இவனும் நீ எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற, உனக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு, நான் அந்த பக்கம் தான் போகிறேன், நான் போய் ஃபைல் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வந்து உஸ்பேத்திட்டு போயிருக்கான். இது தெரியாமல் டென்ஷன் ஆகிட்டு. யோ, நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக வாயில் வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. அவன் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். இனிமேல் இங்கே வரக்கூடாதுங்கிற முடிவில் தான் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி முடிவு பண்ணியிருக்கான். ப்ரூஃப் வேணும்னா அவன் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க மாட்டேன் மாம்சு. அந்த கார்த்திக் சொன்ன மாதிரியே எங்க மித்ரா இங்கே மொத்தமாக வராமலே போயிடுவாங்கன்னு பயமா இருக்கியா? டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அவளுக்கு மேலே கோவம் இருக்காது, எதுவும் இருக்காது. நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அப்படி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசி பாரு. டேய், இப்போ எதுக்கு யோசிக்கிற? ஃபோன் பண்ணி பேசி பாரு, அப்போ தானே தெரியும் அவளுக்கு மேலே கோவம் இருக்கா இல்லையான்னு. ஃபோனை பண்ணுறா, அவள் எடுத்து ஹலோ அப்படின்னா அவன் மேலே கோவமாக இருக்கான்னு அர்த்தம். ஹலோ சொல்லுங்க அப்படின்னா அவளுக்கு மேலே கோவம் இல்லைன்னு அர்த்தம். ஃபோன் பண்ணுறா. ஏன் மூஞ்சி என்ன பார்த்துட்டு இருக்க? ஃபோன் எடுத்து அவளுக்கு ஃபோன் பண்ணுறா. இவன் நம்மளை இப்படி முறைக்கிறான். ஒருவேளை மித்ரா ஃபோன் எடுத்து கோவத்தில் ஹலோ அப்படின்னு சொல்லியிருப்பாளோ, அந்த கடுப்பில் நம்மளை முறைக்கிறானோ. ரொம்ப லாங்காக முறைக்கிறான். என்ன மாப்பிள்ள, ஃபோனை கட் பண்ணிட்டாளா? கால் எடுக்கல. அப்பா நல்ல வேலை. நான் கூட ஃபோனை கட் பண்ணிட்டாலோன்னு பயந்துட்டேன். யோ லூசாயா நீ? ஆ காலை கட் பண்ணுறது எடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான்யா. டேய், நீ லூசாடா? அதை எப்படிடா காலை கட் பண்ணுறதும் எடுக்காமல் போகிறதும் ஒன்றாகும்? அப்படியே ரிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் கட் ஆச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படியே ஃபுல்லாக ரிங் போய் யாரும் எடுக்காமல் கட் ஆயிடுச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்க அங்கே இல்லைன்னு அர்த்தம். யாரு கண்டா? மித்ரா கிச்சனுக்குள்ளே சமைச்சிட்டு கூட இருக்கலாம். நீ வேணா பாரு, வெளியில் வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுவா. டேய், இப்போ எதுக்கு மறைக்கிற? என்ன ஏன்டா மறைக்கிற? அவள் கிச்சனுக்குள்ளே போய் சமைச்சிட்டு இருந்தா என்ன ஏன்டா மறைக்கிற? வெயிட் பண்ணு, வெளியில் வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுவா. சும்மா என்ன மறைச்சிட்டு எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். மாம்சே, நீ நல்லா நடிக்கிறியா? நடந்ததெல்லாம் நினச்சி நீ தான் என்னை விட அதிகமாக ஃபீல் பண்ணுவ. நான் உடஞ்சி போயிடக்கூடாதுங்கிறக்காக என் மனசை தேத்துற மாதிரி பேசுகிறல்ல. நான் தப்பான பாதையில் போயிட்டுருக்கேன்னு எனக்கு தோணுது மாம்சே. மித்ராவை என் வழி கொண்டு வரணும்னா அவளை மாற்ற நான் ட்ரை பண்ணக்கூடாது. மொத்தமாக நான் மாறணும், மொத்தமாக தலைகீழாக மாறணும். அப்போதான் மித்ரா மனசு மாதிரி என்னை ஏற்றுக்குவா. வினய், எனக்கு என்னவோ அவங்க மறுபடியும் இங்கே வருவாங்களா இல்லையான்னு சந்தேகமாகவே இருக்கு. ஆனால் வினய், தேன்மொழியை வலையில விழ வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு சொந்த பொண்டாட்டியோட மனசை மாற்ற தெரியலையே. வினய், நம்ம பண்ற முதல் தப்பே கார்த்திகால மித்ரா கூட நம்ம ஒன்று சேர முடியாதுன்னு நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கும் மித்ராக்கும் நடுவில் இருக்க கேப்னால தான் இந்த விஷக்கிருமி கார்த்திக் மாதிரி ஆளுங்களாம் உள்ள நுழையிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சரி பண்ணணும். மித்ராக்கு இப்போ நம்ம கூட சேர்ந்து வாழணுங்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சரி பண்ணணும். பழைய மாதிரி நாமளும் மித்ரா ஒன்று சேரணும். இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவையில்லாமல் கார்த்திக் விஷயத்துல ஓவரா டைவர்ட் ஆகி கையில் கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது வினய். இனியும் இப்படிலாம் இருந்தாலும் செட்டே ஆகாது. காலத்தில் இறங்கிட வேண்டியதா. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டா யாராவது நம்மளை பார்த்து என்னன்னு கேட்பாங்க. பதில் சொல்லிட்டே இருக்கணும். கார்த்திக் சார், காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இந்தாங்கம்மா. உனக்கு காஃபி வேண்டாம்ல? காஃபி வெரி குட். வேண்டாம். சமத்து.
இந்தாங்கம்மா இந்தா, காஃபி phone எடுத்துக்கோங்க. மம்மி விக்ரம் காஃபி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம் மம்மி, வீட்லயே டாடி கொடுத்தாரு. சரிடா. என்ன தானியா, இப்போ உன் உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் விக்ரம். வினய் எங்க காணோம்?